காலத்தினுடைய முதல் நாள், மாதத்தினுடைய முதல் நாளாக இருப்பதனால நம்ம அடிக்கடி வாசிக்கக்கூடிய ஒரு வசனம் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஈசா என்ற மடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களிலிருந்து பல கிளைகள் தோன்றி செழிக்கும். இன்னைக்கு நம்மளுடைய அம்மையாரை குடும்பம் சொல்லணும்னா அந்த கிளையிலிருந்து தோன்றிய ஒரு துளிர், அந்த துளிரினுடைய கீழே இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில நம்ம அந்த துளிராக கூட நம்ம இருந்து போனோம், இருந்து கொண்டு இருந்திருப்போம். அம்மையார் 62வது வயதிலே இறந்தார்கள் என்று கேள்விப்பட்டோம். அவர் இறந்து 38 ஆண்டுகள் கழித்தும் இன்றும் நாம் அவரை போற்றி புகழ்கிறோம் என்றால் அவர் எந்த அளவுக்கு ஊழியம் செய்தார் என்பதை எனக்கு அவ்வளோ தெரியாது. இங்கே வந்த பிறகு இந்த வில்லுப்பாட்டின் மூலமாகவும் அவர்களை பற்றி அந்த போட்டோ மூலமாகவும் நம்முடைய 6ஆம் பேராயர் அவர்கள் கூறிய வண்ணமாக நான் தெரிந்து கொண்டேன். அம்மையாரை பற்றி சொல்லணும்னா ஒரு இளம் வயதில் நாடு புதுசு, தட்பவெப்ப நிலை புதுசு, சுற்றுச்சூழல் புதுசு, ஆனாலும் ஊழியம் செய்வது பெரிய விஷயம். இப்போ எல்லா வசதிகளும் நமக்கு இருக்குது, ஆனாலும் இப்போ கூட நம்ம போயிட்டு ஒரு மலையேறி நம்ம போய் ஊழியம் செய்யணும்னு தான் நம்மளால முடியாது. ஏன்னா நம்ம சொகுசாக இருந்துட்டோம் இப்போ. ஆனால் அம்மையார்கள் அவங்களுடைய நாட்டிலேருந்து ஒரு குளிர் பிரதேசத்துலேருந்து இந்த வெப்ப காலங்களில் கூட அவங்க நடந்து போனாங்க. அவங்களுக்கு பாதைகள்லாம் பார்த்துருப்பீங்கன்னா மிஷினரிமார்களுடைய பாதைகள்லாம் ரொம்ப மென்மையான பாதைகளாக இருக்கும். அதுலேயும் அவங்க இவ்வளோ தூரம் நடந்து மலைகள்லாம் ஏறி அவங்க ஊழியம் செய்தார்கள் என்பது சிறந்த விஷயம். இன்னைக்கு காலம் கடந்து கூட அவர்களை நம்ம போட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் அவருடைய பணி அப்படிது. நம்ம எவ்வளோ நாள் கொல்கத்தாவில் இருந்து அன்னை தெரசாவை பற்றி தான் நம்ம பேசியிருப்போம், தொழுநோயாளிகள் அவங்க தான். ஆனால் இங்கே வந்த பிறகுதான் தெரியுது இவருடைய ஊழியம் அதை விட சிறந்தது. ஏன்னா மலையிலலாம் ஏறி அவங்க எவ்வளோ செய்திருக்காங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப நமக்கு வியக்கத்தக்க ஒரு ஒன்றாக உள்ளது. நம்முடைய வாழ்நாளில் கூட இப்படி நம்ம பல காரியங்களை நம்மளால் முடிந்த அளவுக்கு செய்ய கடவுள் நமக்கு உதவி செய்வார்கள். வாய்ப்புக்கு நன்றி.